வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை கறிவேப்பிலைகள். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சிறுகதை. அந்த வங்கிழடு தம்பதியருடைய சொந்த பெயர்களை மறந்தே போய்விட்டது கிராமம். பப்பு தாத்தா தம்பதியர் என்று சொன்னால் தான் தெரியும். தனித்தனியாக சொல்வதென்றால் அந்த தொண்டு கிழவரை பப்பு தாத்தா என்றும் அந்த தொண்டு கிழவியை பப்பு பாட்டி என்றும் வயசானவர்களிலிருந்து குழந்தைகள் வரை அழைத்தார்கள். அவர்களை பார்க்கும்போது உலர்ந்த பழங்களின் ஞாபகம் வரும். பேரீச்சம்பழ நிறத்திலுள்ள அவர்களுடைய உடம்பின் தோள்களில் கணக்கில்லாத மச்சங்கள், கருப்பு சிகப்பு நிறத்திலும் கருநீல நிறத்திலும் உடம்பின் சில பகுதிகளில் வறண்ட பாலுண்ணிகள் நிறைந்திருந்தன. முகத்தில் சில இடங்களில் சிலந்தி வலையின் நிழலை ஞாபகப்படுத்தும் கோடுகள், தென்னம்பாளையின் காய்ந்த ஓட்டின் மேல் உள்ளதைப் போன்ற நெருக்கமான நேர்கோடுகள், பனைமரத்தின் சில்லாடையில் உள்ளதைப் போல் சதுர கட்டங்கள், இப்படி உடம்பெங்கிலும் வயோதிகத்தினால் விழுந்த கோடுகள் நிறைந்திருந்தன. பப்பு தாத்தா இழவு கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது பல தடவைகள் பருப்புக்கறியையே மாறி மாறி வாங்கி விரும்பி சாப்பிடுவார். அதிலிருந்து அவருக்கு பருப்பு தாத்தா என்று ஏற்பட்ட பெயர் நாளடைவில் குழந்தைகளின் மழலை உச்சரிப்பில் அந்த பெயர் பப்பு தாத்தா என்று ஆகிவிட்டது. விடாமல் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தால் அதனுடைய தாய் கடைசியில் பப்பு தாத்தாவை கூப்பிடட்டுமா என்று கேட்பாள். அந்த தம்பதியர் பஞ்சம் பிழைப்பதற்காக கீகாட்டிலிருந்து இந்த ஊருக்கு வந்தவர்கள். அப்படியே இங்கேயே இருந்து விட்டார்கள். அவர்களைப் பொறுத்தமட்டில் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒன்றுதான். அவர்கள் கூலி வேலை செய்யும் விவசாய கூலிகள். எந்த உடைமையும் அவர்களுக்கு கிடையாது. கைகள் ஒன்றுதான் அவர்களுடைய உடைமை. அவைகள்தான் அவர்களுடைய மூலதனம். தலைக்கோழி கூப்பிட எழுந்திருக்கணும். ஏதாவது ஒரு மகராஜன் வீட்டில் போய் பருத்திமாரால் தொழுவத்தை தூத்து பெரிய கூடைக்கு ஒரு 4-5 கூடை குப்பையை கொண்டு போய் குப்பைக்குழியில் தட்டணும். கடைசி கூடையை குப்பைக்குழியில் அப்படியே தட்டிய மானைக்கு கூடையை வைத்துவிட்டு கோமணத்தை அவிழ்த்து அங்கேயே வெளிக்கு இருந்துவிட்டு முதல் துப்புரவாக ஒரு கல்லை எடுத்து துடைத்து கோமணத்தை கொஞ்சம் தொய்வாக பாய்ச்சிக் கொள்ள வேண்டியது. கூடையை எடுத்துக்கொண்டு நேரே கம்மாய்க்கரைக்கு போகும்போதே பல்குச்சி நீளத்துக்கு ஒரு கம்மந்தட்டையை எடுத்து அதன் கணுவுக்கு மேலாக ஒரு விரல் விட்டு ஒடித்து அதை மென்று பல்லை தேய்த்து கொண்டே கம்மாய்க்கரைக்கு கம்மாய்க்குள் அரை முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு முதல் காரியமாய் கால் கழுவி விட்டு பிறகு வாய் மூஞ்சி கைகால் கழுவிக்கொண்டு கூடையையும் சும்மாட்டுக்கு பதிலாக மடித்துப் போட்டுக்கொண்ட சாக்கையும் எடுத்துக்கொண்டு தொழுவுக்கு வருவார். பருத்தி கொட்டையை ஆட்டி மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டிவிட்டு வீட்டுக்குப் போய் கஞ்சி குடித்துவிட்டு நிறைய நீத்து தண்ணீரும் அதில் மிதக்கும் தேங்காய் பருமனில் போடப்பட்ட 2-3 கம்மஞ்சோற்று உருண்டைகளும் களையத்தின் வெளிப்புறத்தில் ஒட்டி வைக்கப்பட்ட துவையலுமாக கஞ்சி களையத்தை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கோட்டையரை போட்டுக்கொண்டு போனால் சாயந்தரம் வீடு திரும்புவார். தங்களுடைய நாளில் அந்த தம்பதியர் தங்களுக்காக செய்து கொண்ட ஒரே காரியம் தங்களுக்கு என்று அவர்கள் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டதுதான். அந்த ஊருக்கு மத்தியில் ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்தில் கேட்பாரற்று ஒரு சிறிய காலி இடம் இருந்தது. அந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்த போது யாரும் ஆட்சேபனை செய்யவில்லை. உதவிகள் செய்தார்கள். 2 நல்ல பாட்டாளிகள் தங்களோடு இருப்பதை யாவருமே விரும்பினர். பப்பு தாத்தாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அப்பொழுது நல்ல பிராயம். நத்தத்து மண்ணை கூடைகளில் இருவருமே தலைச்சுமையாகவே கொண்டு வந்தார்கள். வேலைக்கு போய் வந்த மிச்ச நேரத்தில் இந்த வேலை. குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து குடம் குடமாக கொட்டி மண்ணை ஊற வைத்தார்கள். அப்புறம் மிதி. பப்பு தாத்தா பாடிக்கொண்டே மண்ணை மிதிப்பார். அவருடைய மனைவி மண்ணை உருட்டி உருட்டி கொடுக்க அவரே படை வைத்தார். 10 அடி நீளம் 8 அடி அகலம். இப்படியாக தினம் தினம்
கொஞ்சமாக மண் ஆற ஆற வைத்துக் கொண்டே வந்து நெஞ்சு உயரம் வந்தவுடன் நிறுத்திவிட்டார்கள். அப்புறம் கூரை, பனை ஓலைகளால், இடுப்பு உயரமுள்ள வாசல், குனிந்துதான் போய் வரணும். ஜன்னல் கிடையாது. எதுக்காக வேணும் ஜன்னல்? காற்று வசதி இல்லாதவர்களுக்கல்லவா அது வேணும். 16 மணி நேரம் திறந்த வெளியிலும் காற்றிலேயும் லோலாயப்பட்டு வருகிறவர்களுக்கு காற்றே இல்லாமல் இப்படி ஒரு அமுக்கமாக முடக்கி எழுந்திருக்க ஒரு இடம் மட்டும் இருந்தாலே போதும் தானே. கதவு மண்ணெண்ணெய் பலகைகளால் ஆனது. அவர்கள் இருவருமாகவே சேர்ந்து அந்த வீட்டை கட்டி முடித்து விட்டார்கள். இது அவர்களுடைய நீண்ட நாளைய கனவு, 4 கைகளின் உழைப்பின் பலன். பப்பு தாத்தா தன்னுடைய 2 கைகளையும் சந்தனத்தில் முக்கி எடுத்து அப்படியே கதவில் பதித்தார். அதில் 2 மனித கைகளின் முத்திரை 10 விரல்களோடு விழுந்தது. சந்தனம் காய காய அந்த கைகளின் பதிவு ரேகைகள் முதல் கொண்டு மிகவும் தெளிவாக தெரிந்தன. அவைகள் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை வற்புறுத்தி கூற விரும்புவது போல் தோன்றிக்கொண்டே இருந்தது. வீட்டில் குடிபுகும் அன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் விதைப்பெட்டி நிறைய உப்பும் மஞ்சளும் தேங்காயும் வாழைப்பழங்களும் கொண்டு வந்து வைத்தார்கள். மிகவும் ஏழைகளாக இருப்பவர்கள் உப்பும் மஞ்சள் துணுக்கும் மாத்திரம் கொண்டு வந்து வைத்தார்கள். அன்று ராத்திரி பப்பு பாட்டி தன் கணவனுக்கு மாத்திரம் கேட்கும்படியாக கல்யாணப் பாட்டு பாடினாள். சந்தோஷம் வரும்போதெல்லாம் அவள் கல்யாணப் பாட்டு பாடுவாள். கல்யாணம் என்று சொல்லி கடலேறி பக்கு வச்சு கடைக்கித்தி மாமனுக்கு வளரையும் பக்கு வச்சு தைக்கித்தி மாமனுக்கு தென்னடையும் பக்கு வச்சு நெருக்கித்தி மாமனுக்கு மேலாவுக்கும் பக்கு வச்சு கிழக்கித்தி மாமனுக்கு கிளைப்பிள்ளையும் பக்கு வச்சு சின்ன மடி ஊட்டி சின்ன எங்கும் பக்கு வச்சு அரஞ்சு மடி ஊட்டி அக்கரபரம் பக்கு வச்சு பிடி பிடி. அந்த வருஷம் ஊரில் நல்ல மகசூல். விவசாய கூலிகள் பாடு கொண்டாட்டம்தான். பப்பு பாட்டி ஒரு 20 கையாட்களை திரட்டினாள். வேலைகளை மதிப்பு பிடித்து செய்தார்கள். கை களைக்கே அவர்களுக்கு ஆளுக்கு 3 படி வீதம் கூலி விழுந்தது. கம்மம் பயிரில் ராமப்பயிர் தட்டுப்பட்டவுடன் புஞ்சையின் சொந்தக்காரரை அந்த ராமப்பயிருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி காலில் விழுந்து 3 தரம் குளவையிடுவார்கள். இப்படி அவர்கள் செய்யும் இந்த காரியத்துக்கு தனியாக ஒரு ஆள் கூலியை புஞ்சைக்காரரிடமிருந்து வாங்கி விடுவார்கள். பருத்தியில் களை எடுக்கும்போது பட்டறை செடி தட்டுப்பட்டாலும் இதே மாதிரிதான். கோடை பருத்தியின் கடைசி நெருங்க ஆரம்பித்தது. ஆடி மாச முடிவில் ஒரு நாள் கூலிக்காரர்கள் பறவை பருத்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். பப்பு பாட்டி அந்த கோழி கூப்பிட எழுந்திருந்து போனவள் மதியம் அடித்திரும்புகிற வரை ஓடி ஓடி பறவை பருத்தி எடுத்தாள். அன்று அவள் 2 கிலோ வரை எடுத்து விட்டாள். தான் ஏற்கனவே நிதமும் பருத்திக்கு போய் பகிர்ந்து கொண்டு வந்து வைத்திருக்கும் பருத்தியோடு இதையும் சேர்த்து கடையில் கொண்டு போய் போட்டு தனக்கு ஒரு சேலையும் அவருக்கு ஒரு வேட்டியும் வாங்கினாள். ஐப்பசி மாசம் வந்தது. அடைமழையும் வந்தது. 40 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பெய்தது. அடைமழைக்காக சேகரித்து வைத்திருந்த தானியம் தீர்ந்தது. வழக்கமாக வேலை செய்யும் பெரிய சமுசாரி வீடுகளில் அதிகப்படி தானியமும் வாங்கியாகிவிட்டது. பட்டினி கிடந்தார்கள். ஈரத்துணியை வயிற்றில் மடித்து போட்டுக்கொண்டால் பசிக்கிறது தெரியாது. பசியினால் ஏற்படும் வயிற்று வலியும் குறையும். இந்த நல்ல முறையை விவசாய கூலிகள் அனைவருமே அறிவார்கள். பப்பு தாத்தா தம்பதியரும் இந்த முறையை பின்பற்றினார்கள். தாத்தா சொன்னார், சன்னக்குட்டி, தன்னுடைய மனைவியை அவர் பிரியமாக கூப்பிடும்போது இப்படி பெயர் சூட்டித்தான் அழைப்பார். இந்த ஈர துணி தான் வயிற்றுக்கு எம்புட்டு இதமா இருக்கு. இதை கண்டுபிடிச்ச அந்த புண்ணியவாளன் நல்லா இருக்கணும். குளிர் தாங்க முடியாமல் இருந்தது. ராத்திரியில் விரித்துக் கொள்ள ஒன்றுமில்லை. தாத்தா தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து விரிப்பார். அதில் இருவரும் படுத்துக்கொள்வார்கள். பாட்டியின் சேலையை அவிழ்த்து இருவரும் மூடிக்கொள்வார்கள். ஒருவருடைய உடம்பின் சூட்டில் மற்றவர் குளிர் காய்ந்து கொண்டு அயர்ந்து தூங்குவார்கள். தை மாசத்தில்
மழை தெளிந்து விவசாய வேலைகள் ஆரம்பமாகும். பட்டினி கிடந்த உடம்பு கொஞ்சம் மக்கர் பண்ணும். அதையெல்லாம் பார்த்தால் நடக்குமா? அடை மழைக்காலம் தவிர விவசாய கூலிகளுக்கு தகிப்பாரும் நாட்கள் வேறு ஏது? காலில் நகம் முளைத்த நாள் முதல் அவர்கள் தினம் தவறாமல் வேலை செய்தேதான் பிழைத்தாகணும். பப்பு தாத்தா பிறந்ததிலிருந்து 4 வயசு வரை பிறந்தமேனியாகத்தான் தெரிந்தார். 5 வயசிலிருந்து 8 வயசு வரை ஒரு கோமணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கம்பம் மிஞ்சைகளுக்கு காவல் காத்தார். 9 வயசிலிருந்து 12 வயசு வரை ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு மாடு மேய்த்தார். 13 வயசு வரை இரட்டை கலப்பை பிடிக்கிறது முதலிய வேலைகளை செய்தார். 16ஆம் வயசிலிருந்து அவர் தனிக்கலப்பை பிடித்து உழ ஆரம்பித்தார். ஏரை கட்டி உழ ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேழியை தொட்டு கும்பிட்டு விட்டுத்தான் உழ ஆரம்பிப்பார். பரம நாஸ்திகன் ஒருவன் அந்த காட்சியை பார்த்தாலும் கூட அதற்கு ஒரு நல்ல அர்த்தம் தெரியும். உண்மையிலேயே அது ஒரு மனசை தொடும் நிகழ்ச்சிதான். எப்பொழுதாவது அவர் தன் கூலியை தானியத்துக்கு பதிலாக பணமாக வாங்கிக் கொள்வார். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை முதல் காரியமாக தலைபணிந்து 2 கண்களிலும் ஒற்றிக்கொண்ட பின்னரே வேஷ்டியின் சொருகு முனையில் பவ்யமாக முடிய ஆரம்பிப்பார். ஆம், அது அவ்வளவு உயர்ந்த காசுதான். அதற்கு அந்த மதிப்பு தகும். பதினாறு வயசில் மேழி பிடிக்க ஆரம்பித்த அந்த கை 61வது வயசு வரையிலும் மேழியை இடரவிடாமல் அழுத்தி பிடித்தது. போஷாக்கு இல்லாததாலும் அரைப்பட்டினியாலும் தரத்துக்கு மிஞ்சிய வேலையாலும் அவருடைய உடம்பு வேகமாக சக்தியை இழந்து மங்களாக ஒளிவிடும் ஒரு பேட்டரியின் நிலைக்கு வந்துவிட்டது. விளக்கு பொருத்துகிற நேரத்துக்கு மேல் மாலைக்கண் வந்துவிடும். ஒரு குருடனைப் போல் தெருவழியே தடுமாறிக்கொண்டு செல்வார். கிராமங்களில் இது ஒரு சோகம். 70 வயசுக்கு பிறகு அவரால் மேழி பிடிக்க முடியவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய 9 வயசில் செய்த மாடு மேய்க்கும் வேலைக்கு போனார். மாடு மேய்க்கும் வீட்டிலேயே அங்கேயே கஞ்சி குடித்துக் கொள்வார். மாசம் 4 ரூபாய் சம்பளம். மாத முடிவில் இந்த 4 ரூபாய்களை வாங்கி கொண்டு போய் பாட்டியிடம் கொடுப்பார். அவள் அதை வாங்கி வெகுநேரம் பார்த்து கொண்டே இருப்பாள். இந்த பணத்தில்தான் அவள் 1 மாசத்தை ஓட்ட வேண்டும். இதுவரை அவர்களுக்கு எந்தவிதமான வெத்திலை, பாக்கு, பொயிலை, பொடி முதலிய துர்ப்பழக்கங்கள் இல்லை. ஆயினும் பாட்டிக்கு மாத்திரம் சமீபத்தில் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. எல்லோரும் பொடியை மூக்கிலும் பற்களிலும் உபயோகப்படுத்துவார்கள். ஆனால் பப்பு பாட்டி அப்படி இல்லை. அவளுக்கு கிருமி தொல்லை அதிகம். ராத்திரிகளில் தூங்க முடியாது. ஆகவே அந்த இடத்தில் ஒரு சிட்டிகை பொடியை வைத்தால்தான் அவளால் நிம்மதியாக தூங்க முடியும். பக்கத்து வீடுகளில் பெண்களுக்கு அவள் தன்னால் இயன்ற எடுபடி ஒத்தாசை வேலைகளை செய்து ஒரு வேளைக்கு நீத்துப்பாகம், வடி தண்ணீர் முதலியவற்றை வாங்கி குடித்துக் கொள்வாள். சில நாளைக்கு கேப்பைக்கூழோ கம்பங்குஞ்சியோ கூட கிடைப்பதும் உண்டு. பாட்டியிடமிருந்து அவர் புறப்படும் போது அவள் அவருடைய உடம்பை தடவி விட்டுக் கொண்டே சொல்லுவாள், பெரியவரே, நீர் என்ன கட்டிக்கொண்டு ஒரு சுகத்தையும் அடையல என்பாள். அவளுடைய வயோதிக முகத்தில் சோகம் நிழலிடும். பார்வை எங்கேயோ நிலைக்கும். கோட்டி பொம்பளை, அப்படியெல்லாம் பேசாத. உனக்கு தான் நான் ஒரு சௌரியமும் செய்யல. இப்படி சொல்லிவிட்டு அவர் அடக்க முடியாமல், நமக்கு ஒரு பிள்ளை இல்ல, இருந்திருந்தா இந்த தள்ளாத வயசுல இப்படி நாம அல்லாட வேண்டாம். அவர் இப்படி சொல்லும்போது மட்டுமே பாட்டியால் தாங்கிக் கொள்ள இயலாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுவாள். அப்புறம் மூக்கை சிந்தி எரிந்துவிட்டு வயத்துப்பாட்டை கவனிக்க ஆரம்பித்து விடுவாள். பப்பு தாத்தாவின் வாழ்க்கையில்
குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஏதேனும் சம்பவங்கள் நடக்கவில்லையா என்று கேட்டால் கொஞ்சம் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் அந்த கிராமத்தின் முதலாளியின் பேரன் கம்மாய் கரையில் இருக்கும் பெரிய நவ்வா மரத்தில் ஏறி நவாப்பழம் பறித்து கொண்டிருந்தான். ஒரு கிளையின் நுனியில் உள்ள பழத்தை எட்டி பறிக்க அவன் முயற்சி செய்யும் போது அந்த கிளையே ஒடிந்து விட்டது. தற்செயலாக அந்த சமயத்தில் அங்கே கால் கழுவ வந்த பப்பு தாத்தா தலைக்கு மேல் கிளை ஒடிந்த சத்தம் கேட்டு மேலே பார்த்தவர் கீழே விழ தரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பையனை அப்படியே தன்னுடைய வலுவான கரங்களில் ஏந்தி அணைத்து கொண்டார். அந்த பையன் உயிர் பிழைத்தது அல்லது கால்கை எதுவும் முடமாகாமல் காப்பாற்றியது பப்பு தாத்தாதான் என்று அப்பையனின் குடும்பமும் ஊரும் சொன்னது. ஊரில் மேல்காற்று சமயத்தில் தீவனப் படப்புகள் விரோதத்தின் காரணமாக தீப்பற்றி எரியும் சமயங்களில் தனது உயிரை திறனமாக மதித்து எத்தனையோ தடவைகள் பெரு நெருப்பை அணைக்க பப்பு தாத்தா உதவியிருக்கிறார். பாவி பயல்களா, உங்களுக்குள் விரோதம் இருந்தால் மாடுகள் வாயில்லாத ஜீவன்கள் என்ன செய்யும்? அதனுடைய பாவத்தில் கொண்டு போய் இப்படி கை வைக்கிறீர்களேடா, நீங்கள் விளங்குவீர்களா என்று முணுமுணுப்பார். ஒரு பெருந்தனக்காரரின் மகள் கண்ணி கழியாதவள் சொல்ல முடியாத காரணத்துக்காக கிணற்றில் விழுந்து இறந்து போனாள். அர்த்த ராத்திரியில் கிணற்றினுள் மிதந்த உடம்பை எடுக்க யாருமே முன்வரவில்லை. இவர்தான் இறங்கி எடுத்து மேலே கொண்டு வந்தார். கிராமத்தின் வழக்கப்படி உடம்பை உடனே மயானத்துக்கு கொண்டு போய் எரித்து விடவும் உதவினார் இவர். கோடையில் அருகு எடுக்கும்போது ஒரு நாள் அவருடைய மனசில் வடு ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அவரோடு பலரும் அருகு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவர் பல்கம்பி போட்டுக் கொண்டிருந்தார். இவருக்கு ஜோடியாக ஒரு இளவட்டம் மண்வெட்டி பிடித்தான். அவன் சில இடங்களில் தப்பருகு விட்டான். அப்பொழுது அவர் தம்பி பார்த்து வேலை செய், பிஞ்சைக்கு சொந்தக்காரன் 60 நாழி எப்பொழுது நம்ம கூடவே இருக்க மாட்டான், நாம வாங்குற கூலி நமக்கே வத்திக்கணும்ல என்றார். சரிதான், உம்மா பேச்ச கேட்டு அறுக்க வள்ளிசா எடுத்துட்டா அடுத்த வருஷம் கோடையில நாம கஞ்சிக்கு தகினத்துவம் போட வேண்டியதுதான் என்றான். இந்த பதில் அவரை அதிர வைத்தது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் பல அபிப்பிராயங்களை சொன்னார்கள். அந்த இளவட்டத்தினுடைய பதிலை ஒட்டியே, அருகை பூசை பண்ணுகிறது விளையாட்டுக்கில்லை, அது நமக்கு அருங்கோடையிலும் சாப்பாடு போடுகிறது. கை நாழிக்கு 3 படி கூலி வாங்கினா திரும்ப அளந்து பார்க்கிற போது 2.5 படி இருக்கு. அதுக்கு இந்த வேலை காணாதாக்கும். அண்ணாச்சி பயப்படாதீங்க, நாளைக்கு நிலமெல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அப்ப அருக சுத்தமா எடுத்துருவோம். அவர் முணுமுணுத்துக் கொண்டார். சாவஞ்சித்த பயல்களா, நாளைக்கு நிலமெல்லாம் நமக்கே சொந்தமானாலும் நீங்க அன்னைக்கு இப்படித்தான் இருப்பீங்க. அவரை அவர்கள் சர்வ கேலி செய்தார்கள். ஊரின் முதலாளியின் மருமகன். அவன் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இவர் பிரியமாக எடுத்து வைத்து சுமந்து கொண்டு திரிவார். பெரியவனாகிவிட்ட அவனை பார்த்து ஒரு நாள், மாப்பிளே சௌரியமா இருக்கியா என்று அன்பாக விசாரித்தார். முதலாளி என்று கூப்பிடாமல் இந்த கூலிக்காரன் தன்னை முறை கொண்டாடி மாப்பிள்ளை என்று கூப்பிடலாச்சா என்று ரொம்ப கேவலமாக எழுதவே கைகூசும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி அவரை தலைகுனிந்து செல்லும்படி வைத்தான். இப்படியெல்லாம் ஒரு சாதாரணமானவன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்தான் அவருடைய வாழ்க்கையிலும் நடந்ததே அன்றி வேறு வீர தீரமான நிகழ்ச்சிகள் எதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை. பப்பு தாத்தா தம்பதியருக்கு இப்பொழுதெல்லாம் ஒரு வேளையும் செய்ய முடியறதில்லை. மிகவும் வயோதிகத்தினால் தவங்கி போய்விட்டார்கள். ஒரு நாள் பெய்த தாங்க முடியாத கனமழையினாலும் காற்றாலும் அவர்களுடைய வீடு இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. ஊருக்கு மேற்கே உள்ள கண்மாயை ஒட்டி ஒரு கல் மண்டபம். அவர்கள் இப்பொழுது அங்கேதான் இருக்கிறார்கள். வயிற்றுக்கு மாத்திரம் ஊருக்குள்ளே வருவார்கள். பாட்டியின் சேலை கந்தல் கந்தலாகி கிழிந்து கந்து கந்தாகி உடுத்த முடியாமல் ஆகிவிட்டது. அதனால் அவள் ஊருக்குள் வருவதில்லை. என்ன இருந்தாலும் பொம்பளை அல்லவா?
சாவுக்காகத்தான் இப்பொழுது அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சாவு வரமாட்டேன் என்கிறதே லேசில். சித்திரபுத்திரனுடைய கணக்கில் ஏதோ கோளாறாகிவிட்டதோ என்னவோ. எப்பவாவது ஊருக்குள் சாகக்கூடாதவர்கள் திடீரென்று செத்துப் போவார்கள். அந்த வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் பேசி வைத்த மாதிரி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள். இந்த சாவு அந்த பப்பு பாட்டி கேடுகளுக்கு வரக்கூடாதா? ஆமா, அதுதானே. அந்த வங்கிழடு தம்பதியருக்கு இப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். இழவு வீடுகளில் போய் உட்கார்ந்து இலை போட்டு அதில் நிறைய நெல்லுச்சோறு போட்டு காரமும் புளிப்புமாயுள்ள பூசணிக்காய் குழம்பை தாராளமாய் விட்டு மூக்கில் நீர் சொட்ட சொட்ட பெரிய பெரிய கவளமாகச் செய்து ஆசை தீர சாப்பிட வேண்டும் என்பதுதான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒருவர் முகம் ஒருவருக்கும் தெரியாத மாலை நேரம் வரப்போகிறது. எல்லா ரக பறவைகளும் தங்கள் பந்து இனங்களுடன் இறை தேடி விட்டு கூடுகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றன. இந்த கல் மண்டபத்தை தவிர வீடுகள் யாவற்றிலும் தீபம் பொருத்தியாகிவிட்டது. அங்கிருந்து ஒரு உருவம் குனிந்து ஒரு கையால் கம்பை ஊன்றி தலை கிடுகிடு என்று நடுங்க தட்டுண்டு தடுமாற ஊருக்குள் நுழைகிறதே, அது யார் தெரிகிறதா? அதுதான் பப்பு தாத்தா. அவர் கையில் இருப்பது என்ன என்று தெரிகிறதா? அது ஒரு மண் சட்டி.